உடம்பு தேஞ்சி சின்ன பின்னமாயிட்டுல, அதையெல்லாம் அவர் அனுபவிச்சார்ல, அதெல்லாம் அவருக்கு வலிக்காது. திருவாசகம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி எத்தனாவது வரி? 71வது வரி என்னது? அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம். அதுக்கெல்லாம் பொருள் சொல்லிட்டோம். ஆமாம், ஜோதியனே துன்னிருளே, அதுக்கு பொருள் சொல்லணும். 40-50 வரைக்கும் ஒரே இடத்துல சொல்லியிருப்பாங்கங்க. அதனால் இது பொருள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் எனக்கு. சோதியனே அதானே? சோதியனேனா ஒளி வடிவானவனே. துன்னிருளே அப்படின்னா மிகுந்த இருளாக இருப்பவன். தோன்றா பெருமையனே, பெருமை முழுவதும் அறிய முடியாத தன்மை உடையவன். ஆதியனே, எல்லாவற்றிற்கும் முதலானவன். அந்தம் நடுவாகி அல்லானே, தோற்றம் இருப்பு முடிவாக இருக்கிறாய், உனக்கு அது இல்லை. தோற்றமாய் இருப்பாய், முடிவாக இருக்கிறாய், உனக்கு அது இல்லை. ஈர்த்து இழுத்து என்னை ஆட்கொண்ட அடிமை கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே. கூர்மையான மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார், மனதில் கொண்டு கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே. நோக்கரிய கூர்மையாய் உணர்வு அறிய, நோக்கரிய நோக்கே. கூர்மையாய் உணர்வதற்கு அறிய, கூர்மையான ஞானத்திற்கும் ஞானத்தை விட நுண்மையானவனே. கூர்மையான ஞானத்தை விட நுண்மையானவனே. போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே. இரத்தல் பிறத்தல் இருத்தல் இல்லாத தூயவனே. அது வரைக்கும் உள்ள பொருளை நம்ம விளக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சு. எதிலிருந்து போகணும்? சோதியனே, அன்பருக்கு விளங்குபவன். துன்னிருளே, அன்பில்லாதவருக்கு புலப்படாதவன். திருமுறையெல்லாம் நம்ம ஒரு தடவை படிச்சிட்டோம்னு விட்டோம்னா நம்முடைய நினைவிலிருந்து வெளியே போயிடும். திரும்ப திரும்ப அதை என்ன செய்துக்கிட்டே இருக்கணும்? தொடக்கம், இடை, கடைசி அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். சிவபுராணம் எத்தனை தடவை தான் பார்க்குறதுன்னா, நமக்கு பொருள் சொல்ல தெரியுதா? பொருள் பார்க்காம ஞான நூல்களையெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி என்ன செய்ய முடியாது, நினைக்கிற மாதிரி நம்ம முடிவு பண்ண முடியாது. அந்த இயக்குனர் ஐயா அன்னைக்கு பேசினார். அவர்கிட்ட சொன்னேன், சிவஞான முனிவர் உரைப்படி. சிவஞான முனிவருக்கு தொடக்கமும் முடிவும் ஏது அப்படின்னு நானே கேட்டேன்.
சிவஞான முனிவர் உரைக்கு தொடக்கம் ஏது, முடிவு ஏது? இந்த வகுப்பெல்லாம் எப்போ முடியுங்கிறதெல்லாம் கேட்டார். அப்போ தான் நான் சொன்னேன் அவருடைய உரைக்கு தொடக்கமும் முடிவும் ஏது அப்படின்னு. அதனால் நம்ம சைவத்தில் பெரிய தவறு ஒரு தடவை கேட்டான்னா தெரியும்பா. எத்தனை பேர், எத்தனை ஆயிரம் பேர் நம்ம பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். புக்கை வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சுருக்கிறேங்கிறான் சிலர் இதெல்லாம் கருத்தரங்கத்தில் பல தடவை கேட்டாச்சுங்கிறான். 14 சாத்திரத்து பேர் சொல்ல தெரியும் நண்பர் ஒருத்தர், அதை சொல்லி மைக்கில் சொல்லி பிடிச்சிருவார். சைவ சித்தாந்தம் தெரியும்பார். ரிட்டையர்டு தமிழ் வாத்தியார் ஒருத்தர். இப்படி நம்ம இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன செய்கிறோம், ஒரு பக்கம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே போகும்போது இன்னொரு பக்கம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். சாஸ்திரம் உதாரணம். உயிருக்கு என்ன குறை? அறியும். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சதுனா தான் இந்த பாடம் ஏங்கிறது உங்களுக்கு தெரியும். வேறு வேலையே இல்லை ஏம்பா சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம இறை நினைவில் இருக்கணும்னா இதான். அதனால தான் திருவாசகத்தை நம்ம 4-5 பகுதியாக கொண்டு போகிறதுக்கு அதான் காரணம். இங்கே சிவபுராணம் போயிட்டுருக்குது, கனியூரில் நீத்தல் விண்ணப்பம் போயிட்டுருக்குது, வெள்ளிக்கிழமை வகுப்பு நீத்தல் விண்ணப்பம் போயிட்டுருக்குது, மடத்தூரில் சதகம் போயிட்டுருக்குது. சதகம் ஒரு பக்கம் முன்னால் அங்கே போயிட்டுருக்குது, பின்னால் ஆமாம் சதகம் காந்தி நகரில் போயிட்டுருக்குது. சோமவாரப்பட்டிங்கிறீங்க, இதை முடிக்கும் போதில்ல சோமவாரப்பட்டில் திருவண்ட பகுதி போயிட்டுருக்குது. மாரியம்மன் கோயிலில் காரணம் உங்களுக்கு இதுதான். முன்னால் போயிட்டுருக்கும்போது பின்னால் மறந்துடும். அதை ஞாபகப்படுத்தணும். அது திருவாசகத்துக்கே அவ்வளோ வச்சுருக்குறோம்னா நமக்கு இந்த நூல் தான். ஏதாச்சும் இதை தெரிஞ்சிட்டோம்னா தேவாரத்தையெல்லாம் நம்ம கையாண்டுடலாம். இப்போ நீங்கள் தேவாரத்துக்குள்ளே போய் ஒரு நூலை இப்படி செலக்ட் பண்ணால் கருமுதல் திருவரைன்னு சொல்லுவோம். அது பொருளோடையாக இருக்குது, அது இல்லையா? அதை நம்ம அப்படி எடுக்க முடியாது. நம்மளை போல் ஒரு சராசரி மனிதன் தொகுத்தது தான் என்னது கருமுதல் திருவரை. திருவாசகம் அப்படி கிடையாது. ஒரு ஞானியால் நமக்கு என்ன செய்யப்பட்டது, எழுதப்பட்டது. அதனால தான் நம்ம இந்த திருவாசகத்துக்குள்ளே திரும்ப திரும்ப போகிறோம். கேட்குறவங்க திரும்ப திரும்ப கேட்குறோம்னா நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஒரு சைவ சித்தாந்தம் புரியுதான்னு மட்டும் பாருங்கள். சைவ சித்தாந்தத்தில் ஆன்மாவின் குறை என்ன? அறியும், அறிந்ததை மறக்கும். புரியுதா? மீண்டும் அறியும். இந்த குறையை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அந்த ஃபார்முலாவை எடுக்கிறோம். இறைவன் யாருக்கு ஒளி? ஞானமுடையவருக்கு ஒளி, சோதியன். ஞானம் இல்லாதவருக்கு துன்னிருள்னா புலப்படுவதில்லைன்னு அர்த்தம். இறைவனையே நம்ம ஒளியாகவும் இருட்டாகவும் சொல்ல முடியுமா? சாஸ்திரத்தில் இப்படி இடமே கிடையாது. வேணா இப்படி வேணா சொல்லலாம், அருள் சக்தியாக இருக்கிறாய், அப்படி வேணா சொல்லி பார்க்கலாம். தோளுடைய செவியில் வர்ற உள்ளங்கவர் கல்வன் எவ்வளோ அழகாக விளங்கிச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு? எங்கே அதுக்கு அவர் உரை சொன்னார், எவர் உரை சொன்னான்னு? சாமி தப்பாக சொன்னாலே தப்புன்னு சொல்லியிருக்கிறான் தமிழில். நெற்றிக்கண் திறப்பினும் சாமியே தப்பாக பேசுவார், வேணும்னு நீ கவனமாக இருக்கிறான். அவர் உரை சொல்லியிருக்கிறாரு, இவர் உரை எவர் சொன்னா என்னையா? அதில் என்ன சொன்னாங்க? அந்த கல்வன்கிறதுக்கு, கல்வன் என்பதற்கு கலந்து நிற்பான். உயிர் இருக்கிறது இறைவனுக்கு தெரியும், ஆனால் இறைவனை பார்க்க முடியாது. மறைக்கிற வேலையை செய்ய மாட்டான். மறைந்திருக்கிறது வேற, மறைக்கிற வேலையை செய்கிறது வேறங்க. அந்த தோளுடைய செவியில் மறைந்திருப்பான்னு தான் சொன்னார், மறைக்கிற வேலையை செய்கிறான்னு சொல்லலை. அப்போ நீங்கள் திரோதான சக்தின்னு பொருள் எப்படி எழுதலாம்? எவ்வளோ பெரிய தவறு அது! அது மகாபாடியத்தில் அது மறுக்கப்படுது பார்த்தீங்களா? நம்ம வகுப்பில் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறோம், மறந்துடாதீங்க. சொன்ன வார்த்தைகளை என்ன செய்வதில்லை, எழுத்தை கூட வாபஸ் வாங்குறதில்லை. அதில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார். பொறுமையாக படிச்சிங்கன்னா தெரியும், மகாபாடியத்தில் சொல்கிறார். அதனால் இந்த பாயிண்ட் அன்னைக்கு புரியலன்னு அன்னைக்கு புரிஞ்சுக்கிடுங்க. மறைந்து இருக்கிறது வேற, மறைக்கிற வேலையை செய்கிறது வேற. மறைக்கிற வேலையை செய்கிறது வேற. அந்த ஞானசம்பந்தர் சொல்கிறது மறைஞ்சிருக்கான்னு தான் சொன்னாரே தவிர மறைகிற வேலையை செய்கிறான்னு என்ன செய்யலை, சொல்லலை. திரோதான சக்தி என்று சொல்லக்கூடாது, மறைப்புன்னு சொல்லக்கூடாது, மறைந்து இருக்கிறான்னு சொல்லணும். மறைந்து இருக்கிறான்னு சொல்லணும். அதான் சோதியனே துன்னிருள், இப்படி கூட சொல்லி பார்க்கலாம். சோதியன் அருள் சக்தி, துன்னிருள் என்ன சக்தி? ஆமாம், தாராளமாக சொல்லலாம், தவறே கிடையாது. இந்த இடத்துல சொல்லலாம். தோன்றா பெருமையனே, உன்னுடைய பெருமை முழுவதும் அறிய முடியாதுன்னு அர்த்தம். தோன்றா பெருமையனுக்கு என்ன பொருள் எழுதுனீங்க? அதுதான், பெருமை முழுவதும் அறிய முடியாதவன். தன் பெருமை தானறியா தன்மையன்கான் சாழலோ. அவர் பெருமை முழுவதும் அறிய முடியாது. சாஸ்திரத்தில் வைதீகத்திலையும் சரி, நம்ம இதுலேயும் சாஸ்திரத்தில் என்ன உதாரணம்னா, இறைவனை நான் அறிந்தேன்னு ஒரு ஜீவன் முக்தரே சொன்னாலும் கூட
முழுமையாக அறிந்ததாக சாஸ்திரத்தில் சொல்லப்படலை, எங்கேயுமே சொல்லப்படலை. இறைவன் யாருக்கும் தன்னை முழுசாக என்ன செய்கிறதில்லை, காட்டுவதில்லை. அதற்கு அவங்க ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம கங்கையில் போய் குளிக்கிறோம், கங்கையில் போய் குளிக்கிறோம், காசியில் போய் கங்கையில் குளிக்கிறோம். கங்கையெல்லாம் குளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். கங்கையில் நீ எவ்வளோ நேரம் குளித்த? வைதீகத்தில் இந்த கேள்வியை கேட்பாங்க. கங்கையில் நீ எவ்வளோ நேரம் குளித்த? நீ குளித்த தண்ணி எத்தனை லிட்டர் இருக்கும்? ஆனால் என்ன சொல்கிறோம்? குளிச்சேன்னு சொல்கிறோம். கங்கை உனக்கு எத்தனை கோடி வருஷமாக ஓடிட்டு இருக்குது, இன்னும் எத்தனை கோடி வருஷம் ஓடும். அதை நினச்சிப்பாரு, நீ கங்கையை அனுபவிச்சது ரொம்ப குறைவு. அதே தான் மாணிக்க வாசகர் தன்பெருமாய் தானறியா தன்மையன்கான் அவ்வளோ பெரிய ஞானி என் சொல்லி வாழ்த்துவனேங்கிறார். உன்னை நான் என்ன சொல்லி வாழ்த்துறதுன்னு கேட்குறாருன்னா, அப்போ அவருடைய வாழ்த்துதல் எல்லைக்கு வெளியே யார் இருக்கிறா? இறைவன் இருக்கிறார். நீத்தல் விண்ணப்பத்தில் கடைசியில் சொல்கிறாரு, அதாவது ஏசினும் உன்னை ஏத்தினும் பிழைக்கே இறங்கி. என்ன அர்த்தம்? புகழ்ந்தாலும் குற்றம் வரும், இகழ்ந்தாலும் குற்றம் வரும். இகழ்ந்தால் குற்றம் வரும், சாமியை இகழ்ந்தால் குற்றம் வரும். இந்த கழுதை இங்கேயே சுற்றிட்டே இருக்குதா? இகழ்ந்தால் குற்றம் வரும். அது சொல்ல வேண்டியதே இல்லை. நம்மளுக்கு எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க போல. காய்கறி விற்கிறவங்க கூட எதிரியாக தான் இருக்காங்க. இகழ்ந்தா எல்லா இடத்துலையுமே குற்றம் வரும். இறைவனை புகழ்ந்தா ஏன் குற்றம் வருது? அந்த திருவாசகம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். போய் பாடுறீங்களே தவிர ஆராய மாட்டேங்கிறோம் நானும் சேர்ந்து தான். ஏசினும் உங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தர் உங்களை திட்டுறாங்க, குற்றம். உங்களை புகழ்ந்தா எப்படி குற்றம் வரும்? மனிதனை புகழ்ந்தா குற்றம் வராது, இறைவனை புகழ்ந்தா குற்றம் வரும். ஏன்? முழுசாக புகழ முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச பகுதியே புகழ்வாங்க. நான் இப்போ சொன்ன கங்கை கதை தான். இறைவனை முழுசாக புகழ முடியாது. எல்லாருக்கும் முழுசாக இறைவன் தன்னை காட்ட மாட்டார். எல்லாருக்கும் முழுசாக காட்ட மாட்டார். அது ஒரு புதிய கேள்வியாக நான் உங்களுக்கு எழுப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஆரம்ப காலத்திலிருந்து. என்ன கேள்வியாக எழுப்புகிறோம்? ஞானசம்பந்தருக்கு தன்னை காட்டினது ஒரு விதம், அப்பருக்கு காட்டினது இன்னொரு விதம், மாணிக்க வாசகர் காட்டினதுக்கு இன்னொரு விதம். ஒருத்தருக்கு கையாண்ட ஃபார்முலாவை இந்த மூணையும் சேர்த்து யாருக்காவது செஞ்சாரா? இல்லையே. ஒவ்வொரு பார்ட்டு தானே. ஆமாம், ஒவ்வொரு பார்ட்டு தானே. அதனால தான் தோன்றா பெருமையன்னார். அதனால தான் தன் பெருமை தானறியா தன்மையன்கான் சாழலோன்னார். ஆதியனே, எல்லாவற்றிற்கும் காரணமானவன். அந்தம் ஆதி என்மனார் புலவருங்கிற நூற்பாவை வச்சு அதை படிக்கணும். அவனவள் அதியனும் அவைமூ வினைமையின் அந்தம் ஆதி என்மனார் புலவர். எல்லாவற்றிற்கும் காரணமானவன். கடவுள்கள் தோன்ற காரணம், பிரபஞ்சம் தோன்ற காரணம், ஆன்மாக்களுக்கு தனுகரண போன போகம் கிடைக்கிறதுக்கு காரணம், எல்லாவற்றிற்குமே அவன் நிமித்த காரணன். அந்த ஆதியனே சொன்ன உடனே அந்த நடு சொல்கிறார் பாருங்க. நூற்பா ஒன்று அப்படியே இருக்கு பாருங்க. யாராவது சித்தாந்தம் தெரிஞ்சவங்க யோசிக்கிறீங்களா? அந்தம் ஆதி என்மனார் புலவர். ஆதிங்கிறது எத்தனை நூற்பாவில் இருக்குது? படைத்தல் காத்தல் அழித்தல் எந்த நூற்பாவில் இருக்குது? அந்த வரி அப்படியே ஒன்றா நூற்பாவை அப்படியே போட்டு வச்சிருக்கிறார். இவர் போட்டதை தான் ஒன்றா நூற்பாவை பின்னால் படிக்கிறோம். ஆதியனே அந்த நடுவாகி அல்லானே அவன் அவள் அதியனும். அந்த மூவினை இதில் வருதா வரலையா? அந்தம் நடு அல்லாம். ஆதி அந்தம் நடு அப்படியே ஒன்றா நூற்பா. எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிற திரும்ப ஆதி அந்தம் நடுன்னு அதை நீங்கள் 3 தொழிலாக கூட எடுத்துக்கலாம். 3 தொழிலுக்கு நீ காரணம், நீ முத்தொழிலுக்கு உட்படுவது இல்லை. ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய். இந்த ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அவனை யாரும் ஆக்கவும் காக்கவும் அழிக்கவும் முடியாது. ஈர்த்து என்றால் இழுத்து. சைவ சித்தாந்தத்தில் இரும்பு காந்தம் இரும்பை இழுப்பது போலங்கிற உதாரணம் வரும், பின்னால் வரும். இரும்பை காந்தம் இழுப்பது போல என்னை தன்னிடம் இழுத்து வலிந்து, இதெல்லாம் நம்ம சைவத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை. ஆட்கொண்ட எந்தை பெருமானே. ஏன் இழுத்து அடிமை கொள்றாருன்னா, ஆன்மா பயிற்சி காரணமாக பொருள் வசப்படுறதை தான் விரும்பும். ஏன்னா அது கோடிக்கணக்கான ஆண்டுகள் பிறந்து இறந்து
84 லட்சம் யோனி பேதத்தில் பல பிறவிகளை பிறந்து யார் நினைவில்லாமலே வாழ்ந்துட்டு, அப்போ திடீர்னு இறைவன் கூப்பிட்டா அதை இழுத்து தானே கொண்டு வர முடியும், திடீர்னு இழுத்து தானே கொண்டு போக முடியும். அதனால தான் இழுத்துனார். உயிர் விரும்பி அந்த அருள் நெறிக்கு வராது. மறுத்தனன் யான் உன் அருளறியாமையினால், மாணிக்க வாசகரே இறைவன் வந்தபோது நான் மறுத்துட்டேங்கிறார். இறைவன் வந்து அருள் தர்றனாரு, நான் மறுத்துட்டேங்கிறார். இப்போ எல்லா உயிருமே தானே இறைநெறிக்கு வரும்னா நம்ம ஊரில் சைவ சித்தாந்தத்துக்கு 6000-7000 பேரில் படிக்கணும் மினிமம்னு பார்த்தா. எல்லா உயிரும் அப்படி தானே என்ன செய்யாது, வராது, வரவும் கூடாது. வரவும் கூடாதுன்னு ஏன் சார் சொல்கிறீங்கன்னா, சந்தையில் எவ்வளோ வேணாலும் கூட்டம் இருக்கலாம், நகைக்கடையில் கூட்டம் ஒரு அளவு தான் இருக்கணும். தங்க நகைக்கடையில், வைரக்கடையில் அதை விட கூட்டம் குறைவாக இருக்கும். விவரம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு பிராமணர்கிட்ட படிப்போம், அந்த பிராமணர் சொல்லுவார் அடிக்கடி, கூட்டம் குறைவாக வரும், வைரக்கடைக்கு கூட்டம் தேவையில்லைம்பார். சந்தையில், நம்ம ஒரு சந்தையில் 12 மணி நேரம் விற்ற அமௌண்ட்டு ஒரு வைரக்கடையில் ஒரே ஒரு வைரத்தை ஒரு ஷேட்டு வாங்கிட்டு போனார்னா முடிஞ்சுது. என்ன சொல்கிறீங்க? சந்தையினுடைய எண்ணெய் டேன் ஒரு 1 கோடி, வைரக்கடையில் ஒரே ஒரு வைரத்தை எத்தனை ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடுவான்? 1 கோடி ரூபாய்க்கு 1 மணி நேரம் பர்ச்சேஸில் முடிஞ்சு போயிட்டே இருப்பான். அதனால் உங்களுக்கு ஞான நூல்களை நிறைய பேர் கேட்கணும்னு கிடையாது, நிறைய வரணும்னு நீங்களும் ஆசைப்படக்கூடாது, நிறைய வரணும்னு ஆசிரியரும் ஆசைப்படக்கூடாது, முடியாது, வரமாட்டாங்க. என்ன காரணம்னா, இழுத்தாலும் வரணுமல்ல. நீங்கள் இறைவனை விட்டுருங்க, மாணிக்க வாசகருக்கு வாங்க. மாணிக்க வாசகர் வந்து கடைசியில் சொல்கிறாரோ, எல்லாரும் அவர் இழுத்தார்ல எல்லாரையும், போவோம் காலம் வந்தது தான் பொய் விட்டு உடையான். என்ன சொன்னாங்க எல்லாரும்? ஒருத்தரை வரல. யார் கூப்பிட்டு? நீங்கள் சொல்கிறீங்க ஜெய்சிங் கூப்பிட்டு ஒருத்தர் வரமாட்டாங்க, அவருக்கு மாணவர்களே இல்லை, இல்லாமல் போயிட்டு எனக்கு என்ன, நான் ஒன்றும் அதுக்கு ஆசைப்படலையே. மாணிக்க வாசகர் கூப்பிட்டே எவனும் வரலையா? என்ன சொன்னார் கடைசியில்? நிற்பார் நிற்க, டிஸ்டன்ஸ்லேருந்து எட்டி பார்க்குறாரு, கூப்பிட்றாரு, ஒருத்தன் ஒரு அளவு தான் வருது. ஏதோ ஒரு வேகத்தில் மார்ச் பாஸ்ட்டாக தொடங்கிட்டார், சித்தாந்த வகுப்பு தொடங்கின மாதிரி தொடங்கிட்டார். என்ன பத்து, யாத்திரை பத்து அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியில் பார்த்தா ஃபில்டர் ஆகுது, எல்லாம் அங்கங்கே அவன் தெருவில் அங்கங்கே நிற்கிறான். பிறகு டென்ஷன் ஆகி நிற்பார் நிற்க, நில்லா உலகில் நில்லோம், நிற்பார் நிற்க, நீங்களாம் நில்லுங்கன்னாரு. ஏன் நிற்கிறாங்கிறத அப்போ தான் கண்டுபிடிச்சார். நில்லா உலகம், அவனுக்கு என்ன உலகமாக தெரியுது? நிலையாற்ற உலகம் இவருக்கு தெரிஞ்சது, அவனுக்கு நிலையான உலகமாக தெரியுதுன்னு அப்போ தான் அவர் யோசிக்கிறார். இவனை மீட்கிறது ரொம்ப கஷ்டம். நில்லோம், இனி நாம் செல்வோமே, நான் இனி போகிறேன். அதுக்கு ஒரு சில மந்திரங்கள் கழித்து இறக்கப்படுறாரு. இறக்கப்பட்டு காலம் தாழ்த்தாமல் நீங்கள் வந்துருங்கிறாரு. அது ரொம்ப ஆழமாக நம்ம பாடமாக போட்டோம். அந்த மந்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், திருவாசகத்தில் நீங்கள் இன்னும் தாழ்த்தாமல் வந்து சேர்ந்துருங்கன்னு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. ஆமாம், பிற்பால் இன்று பேழ்கணித்தால் பெருதற்கரியன் பெருமானேங்கிறார். பேழ்கணித்தல்னா திருட்டு மொழி முடிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பாடம் எடுக்கிறோம், நீங்கள் படிக்கிறீங்க. இப்போ ஒரு அம்மா எஸ்சிபுரத்துலேருந்து ஒரு அம்மா வந்தது, அவங்களுக்கு இந்த பாடத்தை அவங்களால உள்வாங்க முடியல. அவங்கள கொண்டு வர்றதுக்கு யாரும் அந்த அளவு பெருசாக ரெடியாக இல்லை. அவங்க அந்த வகுப்புக்கு அவங்க ஏற்ற ஒரு மாணவர் கிடையாது. நான் அவங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன். அதனால தானே அவங்க ஸ்டைலுக்கு எதை மாற்றலை. ஆமாம், நம்ம ஸ்டைலுக்கு அவங்க தாங்குறாங்களான்னு பார்த்தேன், எனக்கு தெரியும் தாங்காதுன்னு தெரியும். அதனால தான் அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க, கிளம்பிட்டாங்க. ஆனால் கேட்க வரைக்கும் என்ன சொன்னாங்க, அப்படி இருக்குது இப்படி. ஆனால் அவங்களால முடியாது, பாடம் அவங்களுக்கு பிடிச்சிட்டுங்க, ஆனால் அவங்களால முடியாது. அவங்கெல்லாம் என்ன பட்டியலில் போய் நிற்பார் நிற்கிற பட்டியல் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கட்டத்தில் இப்படியே வந்து நீங்களும் கேட்டுகிட்டே இருப்பீங்க, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம எல்லோரும் வஜ்ராயுதத்திலே உடம்பு வாங்கிட்டு வந்திருக்கிறோம். எல்லாமே மாறும். அதனால தான் நம்ம காலம் கிடைக்கும்போது பயன்படுத்தணும்னு சொல்கிறது. கேட்க முடியாத இடத்துக்கு மாணவர் போகலாம், சொல்ல முடியாத சூழலுக்கு யார் போகலாம், ஆசிரியர் போகலாம். போயிருக்காங்கல்ல பெரியவங்கள, மற்றவங்களுக்கு நடந்திருக்குதுல்ல, மற்றவங்களுக்கு நடந்திருக்குதுல்ல. பாடமே எடுக்க முடியாத சூழலுக்கு ஆசிரியர் போகலாம். இப்போ நாங்கள் சித்தாந்தம் படிக்கும்போது கனக சோதி ஐயா ஒரு காலில் எண்ணெய் போட்டு ஒரு மனைவி கீழே உட்காந்து தடவிக்கிட்டே இருக்கோம். பிறகு அவருக்கு இயலாமையில் பாடம் எடுக்க முடியாமல் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்தார். அன்னைக்கு பாடத்துக்கு எல்லாரும் புதுசாக ஒருத்தர், நீங்கள் 5 வருஷத்துக்கு முந்தி கூப்பிட்ட ஒருத்தர், நான் ஐயாட்ட படிக்கலான் இருக்கிறேன் அப்படின்னா பாடம் எடுக்கிற சூழலில் அவர் இருக்கணுமல்ல. எல்லாமே மாணவர் கிடைக்கிறது கஷ்டம், மாணவருக்கு கிடைக்கிறது கஷ்டம், ஆசிரியர் கிடைக்கிறது கஷ்டம், ஆசிரியருக்கு மாணவர் கிடைப்பதும் கஷ்டம். நம்ம நினச்ச ஒன்றெல்லாம் எல்லாம் என்ன செய்யாது, கிடைக்காது, எல்லாம் கிடைக்காது. அதாவது
ஏன்னா இந்த வேனில் வரும்போது மாணவர்கள்ட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், சுமதி அவங்களுடைய காரில் தான் தடவை போனோம். நம்ம கூட்டத்துக்கு இறைவன் தராத வாய்ப்புன்னு ஒன்றும் கிடையாது. கேட்டதெல்லாம் கொடுத்தார். யார்? இறைவன். பயன்படுத்தலைங்கிற குறைவுன்னா என் சைடில் உங்கள் சைடில் இருக்கலாமே தவிர கேட்காததையும் தந்தார். யார்? இறைவன். எல்லா வாய்ப்பும் கொடுத்தார். அது மாணவருக்காக இருக்கலாம், ஆசிரியருக்காக இருக்கலாம். சுமார் 25 வருஷம் கேட்டதையெல்லாம் நம்ம கூட்டம் அடைஞ்சது. எந்த குறை உன்னால் ஒன்றும் குறைவில்லை. அதனால் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானைங்கிறது இறைவன் எல்லாரையும் இழுக்க ரெடியாக தான் இருக்கிறாரு. இப்போ நம்ம ஊர்லேயே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கணும்னா பணம் வேணும். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகாமல் எத்தனை பேர் சுற்றிட்டு விளையிறான். அரசாங்கம் வந்து மாணவர்களை தேடி பிடிக்குது. வாத்தியார்களை வீடு வீடாக வந்து கூப்பிடுறாங்க, ஈர்த்து ஆள்றாங்க. இப்போ கிராமத்து அரசு பள்ளிகளில் என்ன நடைமுறை வந்திருக்கு? மாணவர் சேர்க்கைக்காக மாணவர் சேர்க்கை திருவிழா மேளம் அடிச்சுட்டு பத்திரிக்கையெல்லாம் போட்டு வீடு வீடாக போய் கூப்பிடுறாங்க. பிறகு இவனை என்கரேஜ் பண்ணுறதுக்காக பள்ளிக்கு பரிசு வழங்கும் திருவிழா. பள்ளிக்கு தேவையான கம்ப்யூட்டர் அது இது ஒரு 40-50 லட்ச ரூபாய்க்கு பொருட்களை வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாங்க. எங்கே? இப்படி திருவிழா மாதிரி கொண்டாடினாலும் வராதவன் ஒரு நாளாக என்ன செய்யறதில்லை, வர்றதில்லை. இந்த பள்ளியில் நடக்கிறத, உலகத்தில் நடக்கிறத நீங்கள் சமயத்தில் பயன்படுத்தணும். நம்ம என்ன தான் கரடியாக கற்றுனாலும் அந்த உயிருக்கு முதல்ல அந்த யோகம் இருக்கணும். அதைத்தான் ஈர்த்தனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின். கூர்த்தமை ஞானம்னா கூர்மையான அறிவுன்னு அர்த்தம். கூர்மையான அறிவை கொண்டு கூறிய அறிவினால் அறிவை மனதில் கொண்டு உணர்கிறவர்களுடைய கருத்தில் அவங்களுடைய கருத்திலையும் ரொம்ப நுட்பமாக இறைவன் இருக்கிறார்னு அர்த்தம். அவங்க கூர்மையாக பார்க்கும்போது இறைவன் எதா மாறிடுறாரு. அவங்க கூர்மையாக மாறும்போது இறைவனும் கூர்மையாக மாறிடுறார், நுண்ணுணர்வாக மாறிடுறார். அவங்க நுண்ணுணர்வாக மாறும்போது இறைவனும் நுண்ணுணர்வாக மாறிடுறார். அதனால் அவங்களுக்கும் கஷ்டங்கிறாரு. அதாவது இறைவன் இப்போ வந்து நீங்கள் ஆரம்ப நிலையில் நம்ம சைவத்தில் இருக்கும்போது உருவ வழிபாடுங்கிறோம். நாம் கொஞ்சம் மெச்சூர் ஆகிறோம். இறைவன் எதுக்கு போயிடுறாரு? அருவுருவத்துக்கு போயிடுறாரு. பருப்பொருள்லேருந்து எதை நோக்கி போகிறாரு? ஞானி வரைக்கும் இதான் நிலமைங்கிறார். அடுத்து நாம் கொஞ்சம் பக்குவப்படுறோம். உடனே இப்படி இப்போவாது சாமியை நல்லா பார்க்கலான்னா அருவத்துக்கு போயிடுறாரு. பிறகு ஞான நிலைக்கு போகும்போது எல்லா பொருளையும் இறைவன் இருக்கிறத பார்த்துக்க, எல்லாம் பொருளென சிவமனு என்றாய் போற்றின்னு தன்னுடைய கலப்பை காட்ட ஆரம்பிக்கிறார். ஞான வடிவமாயிடுறார். இன்பமே அன்பே. அன்பை பார்க்க முடியுமா? இன்பத்தை பார்க்க முடியும். இதுதான் செய்தி. இதைத்தான் சொல்கிறாரு. ஞானம் வரும்போது இவன் உண்மையாக பார்க்கலாம்னா அவனுக்கு ஏற்றபடி இவரும் எதா மாறிடுறாரு? நுண்மையாக மாறிடுறார். அவனுக்கு ஏற்றபடி இவனும் நுண்மையாக மாறிடுறார். அதான் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வேனார். அந்த உயிரினுடைய ஞானம் நுண்மையாகும் போது இறைவனும் தன்னை நுண்மையாக்கிறார். ஏன் அப்படி ஆகிறாருன்னா அறிவு நுண்மையானாதான் பலம். இறைவனும் நுண்மையாகும் போது தான் பலன் அதிகம். செல்ஃபோன் பெருசாக இருக்குது. பவர் செல்ஃபோனுக்கா சிம் கார்டுக்கா? எது நுண்மையாக இருக்குது? சிம் கார்டுக்கு தான் பலம் அதிகம். சிம் கார்டை உருவுனா செல்ஃபோன் டோட்டலாக டெட்டு. புரியுதா? இப்போ புரியுதா உங்களுக்கு? செல்ஃபோன் பவர் எதில் இருக்குது? அதாவது அறிவியல் படி நுண்பொருளுக்கு தான் ஆற்றல் அதிகம். ஞான நுண்பொருள் ஆற்றல் அதிகம். அப்போ இறைவன் நுண்பொருள் ஆகும்போது அவருடைய ஆற்றலும் அதிகமாயிரும். இப்போ நம்ம காம்பவுண்ட் சோர் பூசுறதுக்கு கொத்துக்காரங்க ஒரு கரண்டி வச்சுருப்பாங்க. காம்பவுண்ட் சோர் பூசுகிறவங்களுக்கு அந்த கரண்டியை வச்சு சாமி சிலை செய்ய முடியுமா? அவங்க கரண்டியை வாங்கி பார்த்துருக்கீங்களா? பேனா நிப்பு மாதிரி இருக்கும். பெரிய பேனா, கலைஞர் பயன்படுத்துகிற மாதிரி பெரிய பேனா நிப்பு மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பவர் என்னென்னா ஒரு உருவத்தையே என்ன செஞ்சிருது? கொண்டு வந்துடுது. சயின்ஸ் படி புரிஞ்சுக்கிடுங்க. எந்த பொருளுக்கு அணுவுக்கு என்னது அதிகம்? ஆற்றல் அதிகம். அணுவை பிளந்து தானே ஆற்றல் எடுக்கிறான். அணுங்கிறது நுண்பொருள். அதிலிருந்து எனர்ஜி, ஆட்டம், பவர், எனர்ஜி வருது. எனர்ஜி எதுக்கு தான் அதிகம்?
நுண்பொருளுக்கு. அதனால தான் ஞானம் உண்மையானது. இவன் ஞானத்தில் உண்மையாக பார்க்க ஆரம்பிக்கும் போது இவனுக்கு நிறையா கொடுக்கணும். அப்போ இறைவனை எதா மாறிடுறாரு? நுண்மையாக மாறிடுறார். இந்த சுவிட்சுக்கு இல்லாத ஆற்றல், அந்த டியூப்லைட்டுக்கு இல்லாத ஆற்றல், அந்த வயருக்கு இல்லாத ஆற்றல் அதில் இருக்கிற நுண்மையான கரண்ட்டுக்கு இருக்குது. எதில் இருக்குது? அந்த மின்சாரத்துக்கு இருக்குது. அது மாதிரி தான் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வேனார். இதுக்கு ஒரு களிறு பாடல் இருக்குது, நான் உங்களுக்கு அடுத்த வகுப்பில் சொல்கிறேன். இது அப்படியே சொல்கிற ஒரு களிறு பாடல். இப்போது நம்ம லெவலில் யோசிப்போமே, நீங்கள் இந்த அண்ணன்மார் கோயில் அல்லது இந்த பஞ்சபாண்டவர் கோயிலெலாம் போனீங்கன்னா சாமியே 40 அடி உயரத்தில் இருப்பார். இங்கே கணியூர் போகிற வழியிலே இருக்குது. நீங்கள் காரத்தூளிலிருந்து கணியூர் போகிற வழியில் பார்க்கலாம். சாமி வரிசையாக, சாமிகள் 5 சாமி வரிசையாக இருக்கும். 40, 30, 20 அடி உயரமாவது இருக்கும். ஏன் நம்ம நீங்கள் ஈரோடு போகிற வழியில் இவர் பைரவர் 40 அடி உயரத்தில் நிற்கிறாரு. இந்த உருவத்தில் நம்ம பார்க்குறோம். ஒன்றாச்சு தான். அதுக்கு பிறகு என்ன செய்கிறோம்? ஏதோ ஒரு கோயிலில் போய் சாமி ஒரு 5 அடி உயரத்தில் பார்க்குறோம். பிறகு ஏதோ ஒரு கோயிலில் போய் சிவலிங்கத்தை பார்க்குறோம். அதுக்கு பிறகு ஆத்மார்த்த சாமி என்ன ஆகுறாரு? இவ்வளோதான், ஒரு பெருவர்களுக்குள்ளே வந்துடுறாரு. ஆத்மார்த்த பூஜைக்கு வர்றவர். பிறகு அவரை தியானிக்கும் போது அதுக்கு நுட்பமாகிடுறாருல. இப்போ நீங்கள் சின்ன சிவலிங்கத்தில் இருக்கும்போது நுண்மையாக இருந்தீங்களா? பெரிய உருவத்தில் பார்க்கும்போது நுண்மையாக இருந்தீங்களா? நீங்கள் ஆத்மார்த்த பூஜைக்கு வரும்போது தான் நுண்மையாகிறீங்க. அதையும் கிடக்கும்போது அதோட நுண்மையாகிறீங்க. இதெல்லாம் அந்த வரியில் இருக்குது. அதாவது உங்களுடைய ஞானம் உண்மையானால் இறைவனை எதா மாறிடுவார்? நுண்மையாக மாறிடுவார். மாறினா தான் உங்களுக்கு தேவையானதை கொடுக்க முடியும். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாருன்னா, எங்கள் திருநெல்வேலிக்கெலாம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பெரிய தட்டு, அதில் ஒரு 5-6 முறுக்கு, ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி மிக்சரு, முறுக்கு, காரச்சேவு, 2 வாழைப்பழம், தட்டையே நிறச்சிருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு தட்டு 15 நாளைக்கு திங்கலாம், அவ்வளோ வச்சுருவாங்க. திருநெல்வேலிக்கெலாம் வந்தீங்கன்னா அதான உண்மை. தூத்துக்குடி, திருநெல்வேலியெலாம் இதான் பரிமாறுற முறை. அவங்க எவ்வளோதான் தும்பாங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு பெரிய சாப்பிட்ற சில்வர் தட்டில் ஒரு 10 முறுக்கு, ஒரு 1/2 கிலோ மிக்சரு, 2 வாழைப்பழம் எல்லாம் வச்சு விட்ருவாங்க. முடிஞ்சால் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும், இல்லைன்னா எல்லாருக்கும் சேர்த்து ஸ்வீட் 5-6. அதே நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் வீட்டுக்கு போங்க, சின்ன ஒரு தட்டில் இந்த காரம் சேர்த்த இந்த முந்திரி பருப்பு இருக்குல்ல, அதில் 2 பருப்பு, பிறகு குட்டை பிஸ்கட்டில் 2 பிஸ்கட் வைப்பான். அவ்வளோதான் அவனுடைய பரிமாறுதல். அவன் நம்மளை பெரிய ஆளாக பார்க்க ஆரம்பிக்கும் போது அவனுடைய உபசரிப்பு உண்மையாக மாறிவிடுது. உபசரிப்பு எதா மாறிவிடுது? உண்மையாக மாறிவிடுது. அதே நீங்கள் திருநெல்வேலி இந்த மாதிரி வச்சிங்கன்னா, இனிமேல் இந்த பக்கமாக வர்றது இல்லடான்னு சொல்லிட்டு போயிடுவோம். இனிமேல் நீ உங்கள் வீட்டுக்கு கூப்பிடாதவன் நீ அப்படின்னுருவான். என்னடா இதுக்கு அலந்தாடா கிடக்குறோம் நாங்கள் என்ன முந்திரி பருப்பு பார்த்தது இல்லையாடா? கல்லூரிகளுக்கெல்லாம் கெஸ்ட்டாக போவோம், நல்லா சொற்பொழிவுக்கு. நிறைய கல்லூரிகளுக்கு போனதில் அளவாக போயிருக்கிறேன். இப்போ இங்கெல்லாம் ஒரு காலேஜுக்கு போனோமல்ல, அங்கே போயிருக்கிறேன். STAC போயிருக்கிறேன். நீங்கள் வேலை பார்த்த காலேஜுக்கு பாடம் எடுக்க போயிருக்கிறேன். GVG பெண்கள் பள்ளியில் பாடம் எடுத்து கொடுத்துருக்குறேன். போனோம்னா நான் சொன்னது தான் நடக்கும். நம்ம ஒரு 4 பஜ்ஜி வச்சா திங்கிற மாதிரி இருப்போம். அவங்க ஒரு 3 முந்திரி பருப்பு, காரம் பூசின முந்திரி பருப்பு, ஒரு குட்டை பிஸ்கட்டு, அதை கொண்டு வர்றதுக்கு ஒரு லேடி, அவங்க ஒரு தட்டை வச்சு ஏந்திட்டு போய் கையை துடைக்கிறதுக்கு ஒரு துணி. அவன் நம்மளை ஸ்டாண்டர்டாக நடத்த ஆரம்பிக்கும் போது எல்லாமே நுண்மையாக மாறிடும். அப்போ நாமளும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக, என்னமோ இப்போ தான் லண்டனில் விமானத்தில் அதில் 2ல் 1 மிச்சம் வைக்கணும். லண்டன்லேருந்து இப்போ தான் விமானத்துலேருந்து இறங்கி வந்த மாதிரி கையெல்லாம் இப்படி மெதுவாக தொடச்சி நாம் இந்த பழக்கம் நமக்கு ஒரு 40 வருஷமாக இருக்கிற மாதிரி காட்டணும். இல்லைன்னா நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. எனக்கெல்லாம் கை உடனடியாக என்ன செய்யும்னா, காலில் விவசாயம் எல்லாம் இந்த எண்ணெயை காலில் கொண்டு பூசுவேன். இப்படி பூசுகிற பழக்கம்லாம் உண்டு. அதெல்லாம் நான் படிப்படியாக சுதாரித்து நிறுத்திக்கிட்டேன். போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனை, அவனுக்கு படைப்பு, இருப்பு, காப்பு அவனுக்கு கிடையாது. ஏன்? பண்டிதமணி உரையில் சொல்லுங்க, புண்ணியன். அவன் புண்ணியன். புண்ணியன் என்ன அர்த்தம்? அவனுக்கு மலங்கள் கிடையாது. அப்போ போக்குவரவு, படைப்பு, காப்பு, இருப்பு எதுக்காக? உயிர்களுக்கு என்ன இருக்கிறதுனால? காரணத்தையும் அவரே சொல்றாரு சார். போக்கும் வரவும் புணர்ப்புமிலா புண்ணியன். நீ புண்ணியனா, தூயவனுக்கு எது தேவையில்லை? தூயவனா இருக்கிற உனக்கு படைத்தலும் காத்தலும் இருத்தலும் தேவையில்லை. அவரே விடையும் அங்கே வச்சிருக்காரு. ஏன் உயிர்கள் போக்குவரவு இருப்புக்கு போகுது? ஏன் அயன்மாலும் பிறப்புக்கு உள்ளாகிறாங்க? ஏன் மால் பிறப்புக்கு உள்ளாகிறார்னா அவங்களுக்கு மலம் இருக்கு. என்ன வர்க்கத்தினர்?
அதை விடைய அவரே வச்சிருக்காரு. அதான் போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனர். புண்ணியவனுங்கிறது தூயவன்னு பொருள் இருக்குங்க. அதற்கு பிறகு உள்ளதை நம்ம பிறகு பார்க்கணும். வகுப்பு நிறைவு. சித்தாந்த சம்பந்தமான கொஞ்சம் செய்தியை சொல்லி அவங்கள அனுப்பி வச்சுருவோம். மற்ற தடவைக்கு நாங்கள் ஸ்லைடு ரொம்ப லேட்டு நிறைவு செய்கிறோம். இதை எடுத்து கொடுத்தது காசு பிள்ளை பாடம் எடுக்கிறது